இதில் a1 -1 மற்றும் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டு a2 a3 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நான் a2 கண்டுபிடிக்க போகிறேன். இதில் பாருங்கள், இந்த n இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல 2ன்னு போட்டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது a2 -1 2 + 2ன்னு வருமா? இப்போ ரெண்டையும் கழிச்சா a1ன்னு வரும். டிவைடட் பை ரெண்டையும் கூட்டினா 4. a1ஓட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, -1 இல்லையா? அப்போ a2 -1/4. நம்ம a2வை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம a3 கண்டுபிடிக்கலாம். ஸோ a3 அதே மாதிரி தான், nக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் a3 -1 டிவைடட் பை 3 + 2 இரண்டையும் கழிச்சா என்ன வரும்? a2 டிவைடட் பை 5ன்னு வரும். a2 இப்போ தானே கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த டேமை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ -1/4 டிவைடட் பை 5. இப்போ இந்த 5 அப்படியே மேலே கொண்டு போகிறேன். அப்போ -1/4 × 5 = -1/20.